இன்னைக்கு சபைக்கு என்ன தேவை? பிரதர், நாங்கள் ஜோம் பண்ணுறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் அவர் போய் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வார். போயிட்டு வாங்க, அடுத்த வாரமும் ஜோம் பண்ணுறோம். கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அப்புறமா பெட்டியில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். இந்த வார்த்தை உடனே. கிட்னி சுகமாகணுமா? உடனே சுகமாகணும். கேன்சர் சுகமாகணுமா? உடனே சுகமா. பிசாசு வெளியே ஓடணுமா? உடனே ஓடணும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த டயலாக மாத்திரம் இந்த சர்ச்சில் வந்து சொல்லாதீங்க. இப்படிப்பட்டவைகளினால பிசாசு சொல்லுங்க, இதெல்லாம் அழகா முடிப்பீங்களே, உபவாசத்தினாலே அன்றி வேறு எப்படியும். இதை இயேசு பிரத்யட்சமா எல்லாரும் முன்னாடி சீஷர்களை காப்பாத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு வந்து சொன்னார். ஏன்டா அற்ப விசுவாசிகளேன்னு. அதை நீங்க யாரும் படிக்க மாட்டீங்க. எனக்கு அன்பார்ந்த தேவப்பிள்ளையே, வெளியே ஏசப்பா சீஷர்களை காப்பாத்திட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை பிச்சு அள்ளி உள்ள போட்டு அப்படியே வரானுங்க. உங்க சீஷர்கள் என்ன கொஞ்சம் கூட அறிவில்லாம ஞாயிற்றுக்கிழமை சாபத் டே அன்னைக்கு சாப்பிட்றாங்க. மணவாளன் அவங்க விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்ப எல்லாம் சரியா போகும். பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிறார். ஆனா பிள்ளைகிட்ட சொல்றாரு, அற்புதம்னு ஒண்ணு நடந்தா அது உடனே நடக்கும்.